யூனிவர்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. அரசியலில் எதிரும் புதிருமாக இருந்த எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களுக்கும் உண்டான முரண், நட்பு, இந்த இரண்டும் ரொம்ப அலாதியான ஒரு விஷயம். அதே நேரத்தில் வரலாற்றில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தியது என்பதை எதிர்கால சந்ததியினரும் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் முனைவோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கான்செப்ட் எடுத்தோம்னா அந்த கான்செப்டுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நட்பு இருக்கு இல்லையா, நட்பு அதுக்கு உண்டான எந்த இடத்துல செயல் வருது, அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சொந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னொரு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நபருக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய முரண் எப்படி இருக்குங்கிறத வரலாற்றில் பல நபர்கள் பல ஆளுமைகளை நம்ம பார்த்துருக்குறோம். எனக்கு தெரிய அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் ஒருத்தர் திமுகவில் இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன், ஒருத்தர் அண்ணா திமுகவில் இருக்கிறத பார்த்துருக்கேன், ஒருத்தர் மதிமுகவில் இருக்கிறத பார்த்துருக்கிறேன், இன்னொருத்தர் இந்த 3 பேரையும் கேலி பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். அதே நேரத்தில் இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு அரசியல் ஆளுமையில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர், அவர் கூட பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் 4 பேர் இருப்பான், அவங்க வீட்டில் 3 பேர் இருக்கான், 3 பேர் 3 கட்சியில் இருப்பாங்க. அந்த மாதிரி சூழல்லாம் எக்கச்சக்கமாக நடக்கும். இதோட விளைவுகள் தேர்தல் நேரங்களில் பார்த்திங்கன்னா வெட்டுக்குத்து லெவலுக்கு கூட அது போய் இறங்கிடும். ஆனால் 2 தலைவர்கள் எப்படி இருப்பாங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது. வெளியில் சட்டமன்றத்தில் எப்படி பேசுவாங்க, அவங்களுக்கு உண்டான பிரச்சனை என்ன, அதெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா பெரிய பயங்கர செய்திகளாக அது இருக்கும். அதை இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபியில் என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹைதராபாத்தில் நடக்கக்கூடிய பெங்களூர் நடக்கக்கூடிய கூட்டத்தில் மிக முக்கியமான தீர்மானம், ஆனால் பிரதமர் வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுவார், வரும்போது அந்த செய்திகள் நடக்கும். ஆனால் இதே பிரதமரால் அத்வானி எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட வரலாறுலாம் இருக்கும். நான் நட்பைத்தான் சொல்கிறேன். ஆனால் எம்ஜிஆரும் கலைஞரும் எப்படி இருந்தாங்கன்னா நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. நான் ஒரு பிரச்சனை ஒன்று சொல்கிறேன், அதை கேட்டு பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப திகிலாக கூட இருக்கலாம். நான் அதனால் சில விஷயங்களை உள்ளதை உள்ளபடி இருக்கிறதுக்காக நான் அப்படியே வாசிப்பேன். அதில் என்ன செய்தி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1977 நினச்சி பார்க்கவே ஒரு முடியாத நேரத்தில் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்துட்டார். ஆனால் அதோட விளைவு 72, 73 தெரிய ஆரம்பிச்சிருச்சு. திண்டுக்கல் மாயத்தேவரில் இருந்து, கோயம்புத்தூர் இடைத்தேர்தலில் இருந்து, பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிச்சதில் இருந்து, தமிழ்நாட்டு தேர்தலில் கடைசியில் முதலமைச்சராகவே உக்காந்துட்டாப்புல எம்ஜிஆர். இதை சற்றும் நினைத்து பார்க்காத, கனவில் கூட நினைத்து பார்க்காத கலைஞர் மட்டும் கிடையாது, தன்னை வாழும் வரை எவனும் அசைக்க முடியாது என்கின்ற இருமாப்பில் அரசியலில் இருந்த ராஜாஜி, தன்னை எவரும் அசைத்தே பார்க்க முடியாது என்று முழுமையாக நம்பிய காமராஜர், மொராஜி தேசாயோட கட்சி ஜனதாதளில் இருக்கக்கூடிய கட்சி, கம்யூனிஸ்ட்டு எல்லாமே பிச்சு பிடிங்கி ஓடி போயிடுச்சு. இதில் கலைஞர் என்ன விதிவிலக்கா? வளர்த்து விட்ட கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தலைவரே 3ஆம் இடத்திற்கு, மற்ற தேர்தல் எல்லாம் 3ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. எம்ஜிஆர் தேர்தலில் நிற்கும்போது திமுக 2ஆம் இடத்துக்கு கூட வரல, 3ஆவது இடத்துக்கு போயிடுச்சு. இதே இது மறுமலர்ச்சி திமுக துவக்கும் போது பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டையிலையும் இன்னொரு பெரும்புத்தூர்னு நினைக்கிறேன் 2 தேர்தல் நடந்தது, ஸ்ரீபெரும்புதூர் மாதிரி 2 தேர்தல் நடந்தது. அந்த 2 தேர்தலுமே திமுக 3ஆவது இடத்துக்கு போயிடுச்சு. ஆளுங்கட்சி முதல் இடத்துலையும் மறுமலர்ச்சி திமுக 2ஆவது இடத்துலேயும் வந்த வரலாறுலாம் இருக்குது. எக்கச்சக்கம் நீங்கள் கனவுல கூட நினைக்க பார்க்க முடியாத ஒரு சம்பவம் நடக்கும். இந்த மாதிரி நேரத்தில் எம்ஜிஆர் ஆளுங்கட்சியாக தலைவராக முதலமைச்சராக ஆகிட்டதை நினச்சி கூட பார்க்க முடியல. அப்போ பேச்சுவார்த்தை முதல் சட்டமன்ற கூட்டம் 1977 நடக்கு. 77 பயங்கர பிரச்சனைகளும் விவாதங்களும் கொண்டாட்டங்களும் முரண் எதிர்ப்பு எல்லாம் இருக்கிற நேரத்தில் கலைஞர் ஒரு வார்த்தையை விட்டுருந்தார். என்ன விட்டுருந்தார்னா, நீங்கள் இப்பொழுது வகிக்கிற அந்த பதவி இருக்கு இல்லையா, அந்த பதவி நாங்கள் சாப்பிட்டு போட்ட எச்சில் இலை அப்படின்றார். அந்த எச்சில் இலைங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, இலைங்கிறது இரட்டை இலைன்னு. அப்போது இதே நேரத்தில் சற்று பின்னோக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, பக்தவச்சலம் ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடிய 62 நடந்த அவமானகரமான நிகழ்ச்சியெல்லாம் அந்த இடத்துல நினச்சி பார்க்குறாங்க. சாப்பிட்றதுக்கு இருக்கக்கூடிய அந்த எச்சில் இலை இருக்கு இல்லையா, தாசில்தார்களும் விஏஓக்களும் ஆர்ஏஓக்களும் அவங்களாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, சாப்பிட்டு போட்ட எச்சில் இலையை கணக்கு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி மாதிரி மாட மாளிகையில் மிகப்பெரிய மண்டபத்தில் ஆடம்பரமாக கல்யாணமெல்லாம் காங்கிரஸ் பிள்ளை நினச்சி பார்க்க முடியாது. இது கேட்கக்கூடிய தோழர்கள் நல்லா கேட்டுக்கணும். காமராஜர் ஆட்சி காலம் பொற்காலம், பக்தவச்சர் ஆட்சி காலம் பொற்காலம், காங்கிரஸ் ஆட்சி காலம் பொற்காலம். சோத்துக்கு சிங்கி அடிக்கணும். நம்ம
நீங்கள் வீட்டில் சடங்கு நிகழ்ச்சி நடத்துனீங்கன்னா உன் வீட்டில் சடங்குக்கு 50 பத்திரிகை கொடுக்கணும்னா நீ வருமான வரிக்கு காட்டணும். அதை உங்கள் வீட்டில் 50 எச்சி இலையை வந்து எண்ணி பார்க்குறதுக்கு ஒரு அரசு அதிகாரி அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொலை நடக்குமா, இது நினைத்திருக்குமா, இது நடந்திருக்குமா நீங்கள் நினைத்தால் தோழர்களே சொல்லுகிறேன், இது வரலாற்று உண்மை. இது வேறு எங்கேயும் நடக்கலை. சோமாலியாவில் நடக்கலை, ஆப்பிரிக்காவில் நடக்கலை. இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்த நிலை. எச்சி இலையை என்றதுக்கு அரசு அதிகாரி வருவான். நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியாது. திராவிட இயக்கம் என்ன ஏதோ கிள்ளி போட்ட கருவேப்பிலைன்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த கருத்து வந்து ரொம்ப முக்கியமானது. இப்படிப்பட்ட இடத்துல தான் அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் வந்து கலைஞருக்கு பிறகு வர்றாரு. இப்போ என்ன செய்கிறாருன்னா, எம்ஜிஆருக்கு வந்து இந்த எச்சில் இலை இருக்கு இல்லையா, அந்த இலைங்கிறது நம்ம இரட்டை இலையை சொல்கிறோன்னு சொல்லி நினச்சிக்கிட்டார். அப்போ தான் எம்ஜிஆர் எழுந்து பதில் சொல்கிறாரு. கலைஞரை பார்த்து சிரித்து கொண்டே, திமுக உறுப்பினர்களை பார்த்து சிரித்து கொண்டே எம்ஜிஆர் சொல்கிறாரு, இப்போ முதலமைச்சர் ஆகிட்டார். நீங்கள் தின்று போட்டு எச்சில் இலையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எவ்வளவு, அதை கணக்கு பார்க்கத்தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்றிருக்கார். அவர் இலையை சொல்கிறாரா? இவர் கணக்கு பார்க்குறதுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்குது. கணக்குன்னா என்ன கணக்கு? திமுகவில் எம்ஜிஆர் நீக்கப்பட்டதுக்கு காரணம் அவர் கேட்ட கணக்கு தான். கட்சியில் இருக்கக்கூடிய கிளை செயலாளர்கள்லேருந்து தலைமையில் இருக்கக்கூடிய பொறுப்பில் வந்து அமைச்சர்கள் வரைக்கும் எனக்கு கணக்கு கொடுங்க, நான் தான் பொருளாளர்னு கேட்டார் இல்லையா. அப்போ நாங்கள் தூக்கி போட்ட எச்சி இலை தான் பதவின்னு சொன்னதும், நீங்கள் தின்று போட்டது எவ்வளவுங்கிறது கணக்கு பார்க்கத்தான் நான் ஆட்சிக்கு வந்திருக்கேன்னு சொல்லி அவ்வளவு கெடுபடியாக மோதிய கலைஞரும் எம்ஜிஆரும் எப்படி இருந்தாங்க. இது எங்கள் குடும்பங்களே இருக்குது, நம்மளே பார்த்துருக்குறோம். நாங்களே பெரிய முகை. என்னுடன் பிறந்த அண்ணன், எனக்கு நேரம் மூத்த அண்ணன் கூட எனக்கே சண்டை இருந்திருக்கு. நாங்கள் பேசுகிறது கூட கிடையாது அரசியலாலேயே. என் திருமணம் ஒரு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு தலைவரால் நடத்தி வைக்கப்பட்டது. அதிலே எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. என் கூட பிறந்த அண்ணனுக்கு எனக்கு பிரச்சனை கூட வந்து திரும்பினது. இது வேறு ஆள் சொல்கிறத காட்டிலும் எனக்கே அந்த அனுபவம் உண்டு. அன்று உடைந்த விரிசல், அன்று உடைந்த என் உறவில் இருந்த ஒரு விரிசல். அப்போது ஒரு முக்கியமான கட்சி, ஆளுங்கட்சி, உள்ளாட்சி தேர்தல் வந்துருச்சு. தெருவே 2ஆக உடைஞ்சது. அதெல்லாம் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா, இந்த மதியிழகன் சம்பவத்திலே நடந்தது. இதை பார்க்குற எங்கள் சொந்தக்காரனும் பார்ப்பா, என் பிள்ளைகளும் பார்ப்பாங்க, எல்லாரும் பார்ப்போம். எல்லாருக்கும் இந்த வரலாறு தெரியும். அப்படி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய என்ன கலைஞர் எம்ஜிஆர் என்ன விதிவிலக்கா? கிரவுண்ட்லேருந்து மேலே வரைக்கும் இருக்கும். ஆனால் தனிப்பட்ட முறையில் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே எல்லாம் சண்டை ஓட்டுக்கிட்டு சட்டையை பிடிச்சிக்கிட்டு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கிடக்குறாங்க இல்லையா, ஆபாசமான வார்த்தைகள். இன்றைக்கி பாருங்கள், இந்த காணொளி பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்போலோவில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறார். இன்றைய மாலை பிரச்சாரத்தை துவங்கிய எடப்பாடி வந்து அவர் முழு நலம் பெற்று வர வேண்டும் என்று பேசிட்டு வராங்க. அதை நம்ம ஆதரிக்கிறோம். இப்படித்தான் அரசியல், மேம்போக்கு அரசியல் வந்து இப்படித்தான் இருக்கணும். ஆரோக்கியமான அரசியலும் இப்படித்தான் இருக்கணும். சரி, அதை விட்டுருவோம். இப்போ இருக்குன்னு வச்சுக்கோம். சரி, இப்போ கலைஞர் எம்ஜிஆர் இப்படி தூரத்துக்கு முட்டி இருக்காங்க இல்லையா, இதை பயன்படுத்தி கொண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்ஜிஆரிடம் நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக என்ன போய் சொல்கிறாங்கன்னா, சபாநாயகர் அறையில் போய் பேசுகிறாங்க. அது எப்படியாவது வந்து ஊருக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜே நகர் இருக்கும், ஜீவா நகர்ன்னு இருக்கும், பெரியார் நகர் இருக்கும், அண்ணா நகர் இருக்கும். அதே மாதிரி கே நகர் என்பது உருவாக்கப்பட்டது, கலைஞர் கருணாநிதி நகர். அப்போ இதை போய் நம்ம பவருக்கு வந்துட்டோம்ல, 2 பேர் பகையை வச்சுக்கிட்டு போய் என்ன செய்வோம், இந்த கே நகருங்கிறது பேரை வந்து நம்ம வந்து பொதுப்பணித்துறை மூலமாக நகர் வளர்ச்சிப்புற திட்டத்திலேருந்து நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கணும் நேராக சபாநாயகர் மூலமாக பேசிட்டாங்க. இது எம்ஜிஆர் கவனத்துக்கு போய் வாங்கையா போவோன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் எம்எல்ஏக்கள் போகிறாங்க, ஒரு அமைச்சர் உள்ளிட்டவர். உள்ளே போய் எம்ஜிஆர் அறைக்குள்ளே போய் இந்த விஷயத்தை சொல்லுவாங்க, அண்ணே இந்த மாதிரி தலைவரே, இந்த மாதிரி நம்ம கே நகருங்கிறத எடுத்துருவோம், கலைஞர் கருணாநிதி நகருங்கிறது எதுக்கு வச்சுருக்கிறார், அவர் பேரை அவர் வச்சுருக்கிறாரு, இது என்ன கணக்கு, வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கிடுவோம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த அளவுக்கான பகை சட்டமன்றத்தில் நடந்துச்சு இல்லையா. இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து சொன்ன உடனே எம்ஜிஆர் சொன்ன தாராள எடுத்துடலாமேன்னார். ஆனால் அதற்கு முன்பாக எம்ஜிஆர் நகர் என்பதை நீங்கள் எடுத்து விடுங்கள்னார். அப்போ தான் முதல்ல அட்டென்ஷன் ஆகுறாங்க. ஒரு விளைவுக்கு எதிர்விளைவு, ஒரு வினைக்கு எதிர்வினை. எவ்வளவு தூரத்துக்கு நீ ஒரு பந்த சோரில் எறிகிறேனா அதே விசைக்கு எதிர்ப்புறம் வரும் என்பதை அரசியலில் ஆழமாக அறிந்தவர் எம்ஜிஆர். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் நகர் என்று இருப்பதை முழுமையாக அகற்றிவிட்டு அதுக்கு பிறகு நீ வந்து கே நகருங்கிறத எடுக்க சொல்லுங்கள், நான் கையெழுத்து போடுறேன். வந்த அத்தனை பேரும் பல்ட்டி எரித்து ஓடி போயிட்டான்.
நீங்கள் அரசியலில் பகை உணர்ச்சியை வளர்ப்பது வந்து ரொம்ப எளிது. ஆனால் அரசியலில் ஒரு ஆசிரியராக இருந்து அவர்களை உருவாக்குவது வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு ஆள். அப்படித்தான் ஒரு அரசமைப்பில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எவ்வாறு ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும், எவ்வாறு ஒரு விஷயத்தை கையாள வேண்டும் என்பதற்கு ஒரு தனிப்பெரும் படிப்பே அதுக்கு இருக்குது. அதான் சொல்கிறாங்க பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட்டுன்னு தனியாக ஒரு படிப்பே இருக்குது. அதை என்ன செய்யணும், அதுக்காகத்தான் ஐஏஎஸ் படிச்சுட்டு வர்றாங்க, உள்ளே உட்காந்துருக்குறாங்க. ஆட்சியாளர்கள் கையெழுத்து தான் கவனம் செலுத்துறதில்ல. அவங்க அதில் இருக்கக்கூடிய நிறைகளை டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு படித்தவர்களும் மக்களின் பிரதிநிதிகளும் இணைந்து நடக்கக்கூடியதான் அரசு. அப்படித்தான் எம்ஜிஆர் அவர்களை கையாண்டார். சும்மா டீ கடைக்காரன், கருவாடு விற்றவன், மீன் விற்றவன், தெருவில் போஸ்ட் ஓட்டு எம்எல்ஏ, ஆமாம் யார் அந்த காலத்தில் எல்லாரும் அப்படித்தான். பண்ணையார்கள் தான் அரசியலில் இருக்கணுமா? நிலக்கிழார்கள் தான் இருக்கணுமா? தனவந்தர்கள் தான் இருக்கணுமா? ஜமீன்தாராக இருக்கணுமா? அப்படியெல்லாம் அவர்களை மட்டும் வைத்திருந்தது தான் காங்கிரஸ் கட்சி. காமராஜர் தன்னை சுற்றி அப்படிப்பட்ட ஆளத்தான் வச்சுருந்தார். ஆனால் தனிப்பட்ட பஞ்சம் பணாரிகளையும் கூலியாளர்களையும் சுமை தூக்கும் தொழிலாளர்களையும் ரிக்ஷாக்காரர்களையும் சட்டமன்றத்துக்குள்ளேயும் ஊராட்சிக்குள்ளேயும் பேரூராட்சிக்குள்ளேயும் நகராட்சிக்குள்ளேயும் மாநகராட்சிக்குள்ளேயும் கொண்டு வந்தது திராவிட இயக்கம். அதை வந்து நம்ம ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும். அது இதெல்லாம் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி சினிமாக்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆள் வருவார், மாளிகையிலேருந்து வெளியே நிற்பாங்க, அவர் பிறந்த நாள் நடக்கும், காசை அப்படி தூக்கி எறிவாங்க, எல்லோரும் தூக்கி எறிஞ்சிட்டு எஜமான்ட்டு வருவாங்க. இப்போ அப்படி கிடையாது. உங்கள் தெருவில், உங்கள் வீட்டிற்கு பக்கத்து தெருவில், இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்திலே இருக்கிற அரசியலில் அதிகாரம் பெற்று பச்சைமை கையெழுத்து போடக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது திராவிட இயக்கத்தின் சாதனை. அதை வேறு யாரும் செய்யலை. அண்ணா செய்தார், கலைஞரும் செய்தார், எம்ஜிஆர் அதை நிரம்ப செய்தார். ஏன்னா அவர் கூட ஆள் கிடையாது. அவர்களை உருவாக்கணும், எஜுகேட்டட் த பாலிடிக்ஸ், அதை வந்து பண்ணணும். அதை பண்ணாங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் கீழ்மட்ட முறைக்கு அரசியல் நிறைந்து இருக்கிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் தினமலரில் ஒரு பேட்டி வந்திருக்கும். அந்த பேட்டியில் அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் ஒரு வரி வருது, தமிழ்நாட்டின் சிறப்பு என்னவென்று நீங்கள் கருதுகிறீர்கள் அவர் சொல்லி கேட்கும்போது அமித்ஷா சொல்கிறாப்புல, கண்மூடி விழிதிறக்காத கிராமத்தில் கூட அரசியல் பேசுகிறார்கள், அவர்களுக்கு அரசியல் தெரிந்திருக்கிறது, எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறாங்க. இதுதான் திராவிட இயக்கத்தோட சாதனை. அப்போ அப்படி வந்தவங்களுக்கு எது உண்மையான பாலிடிக்ஸ்னு தெரியாது இல்லையா? அதைத்தான் எம்ஜிஆர் தன்னோட எம்எல்ஏக்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்தார். அது சொல்கிறோம். சரி, இது இருக்கு இல்லையா? எம்ஜிஆர் இப்போது நீதி கேட்டு நெடும்பயணம்னு சொல்லி, கலைஞர் வந்து நீதி கேட்டு நெடும்பயணம்னு சொல்லி திருச்செந்தூர் வேல் பிரச்சனையை வச்சு போயிடுச்சு. இது நடந்தது 1983. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது மதுரையிலேருந்து திருச்செந்தூருக்கு போகணும். அவருக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு வந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஆம்புலன்ஸை உடனடியாக அனுப்பி வைக்கிறார். உடனே மருத்துவ அதிகாரிகிட்ட சொல்லி, அதை பேச சொல்லி, மருத்துவ குழுவை அனுப்பி தனக்கு ரிப்போர்ட்டு கொடுன்னு கேட்குறாங்க. அதே நேரத்தில் அவருக்கு வந்து உடல்நிலை உபாதைகள் உள்ளுக்குள்ளே சென்னைக்குள்ளே இருக்கும்போது நடக்கும்போது, நீங்கள் உடனடியாக அமெரிக்காவுக்கு சென்று நீங்கள் போய் உங்களுடைய உடல்நிலையை பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதிலேயும் எம்ஜிஆர் குறியாக இருந்தார். கலைஞருக்கு ஒரு கோரிக்கையாக கூட வச்சார். இது இவர்கள் 2 பேருமான நட்பு. ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய இயற்கை எய்திய பிறகு யாருக்கும் தெரியாத நள்ளிரவு நேரத்தில் கலைஞர் அவர் வீட்டிற்கு போய் மலர் வளையம் செஞ்சு விட்டு வந்தார். தலைவர்களுக்குள்ளே அப்படி இருக்குது. இதையே வந்து நான் எம்ஜிஆரும் கலைஞரும் பேசுகிறோம் வைக்கிறோம்னா, அரசியலில் வந்து மக்களுக்கான பிரச்சனைகளில் அவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்காக செய்யக்கூடிய அரசியலில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் தனிப்பட்ட விரோதங்களை வளைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது பொதுமக்களும் பாதிக்கப்படுவார்கள், நாடும் பாதிக்கப்படும். ஆகவே இதை கேட்கின்ற தோழர்கள் யாராவது ஆட்சியிலும் அரசியலில் நீங்கள் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தால் உங்கள் நட்பினை பேணுங்கள், யாரையும் பகைமுகர்னு ஆக்காதீங்க. அரசியலாக பேசுங்க, முடிந்து வந்த பிறகு நண்பர்களாக மாறுங்கள். அதுதான் 2 குடும்பங்களுக்கு இணைப்பு நல்லதாக இருக்கும் என்று நடந்தால் அது நாட்டுக்கும் நல்லதாக இருக்கும். இந்த சம்பவத்தை பதிவு செய்வதில் மதி யூனிவர்ஸ் பெருமைப்படுகிறது தோழர்களே. நன்றி, வணக்கம்.